வீடியோக்குள்ள போகலாம். சுசியம் இன்னைக்கு நான் பண்ணி காட்ட போறேங்க. சுசியம் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தட்ல உங்களுக்கு நான் கிச்சன்ல இருக்கிற இதை வச்சு நான் பண்ணி காட்ட போறேங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் கடலைப்பருப்பு, தேங்காய். தேங்காய் நம்ம பூரா போட்டு போறதில்ல, அரை மூடி தேங்காய் போடுவோம், இதுல பாதி போட்டுக்குவோம். வெல்லம் 1 கப் அளவுக்கு நாம் இதை இடிச்சு எடுத்துக்கிடுவோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் மைதாவும் இதில் 1 கப்பு தான் நம்ம கலக்கி வைக்க போகிறோம். மைதா எடுத்துருக்குறோம். இதுக்கு ஜாஸ்தியாக பொருள் எதுவும் தேவையில்லைங்க. நம்மளுக்கு தேவையானது பண்ணிக்கிடலாம். உங்களுக்கு அதிகமாக வேணும்னா அதிகமாக பண்ணிக்கிடலாம், கம்மியாக பண்ணுறதுனாலும் கம்மியாக பண்ணிக்கிடலாம். இது நல்லா 1 ஹவர் நல்லா ஊறணுங்க. எல்லாரும் பருப்பு பருப்புன்னாங்க, பருப்பு பருப்பும்பாங்க. ஆனால் என்ன பருப்புன்னு சொல்ல மாட்டாங்க. கடலை பருப்பில் தாங்க சுசியம் பண்ண போகிறோம். இது நல்லா கிளியராக இருக்குதான்னு பார்த்துட்டு இதை எடுத்துக்கோங்க. பாருங்க, நான் 1.5 டம்ளர் போட போகிறேன். தண்ணியில் தாங்க போடுறோம். நல்லா 1 ஹவர் நல்லா ஊறணும். 1.5 டம்ளர் போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்க பண்ணிக்கலாம். இது நல்லா 1 ஹவர் நல்லா ஊறணுங்க. 2 விசிலுக்கு விட்டாவே போதும். ஏன்னா 1 மணி நேரம் நம்ம ஊற வைக்கிறோம் இல்லையா. இது நல்லா 1 ஹவர் ஊறிடுச்சுன்னாவே 2 விசில் விட்டாவே வெந்துடும் பருப்பு நல்லா. 3-4 சீட்டி விட்டோம்னா அது தயிர் மாதிரி ஆயிரும். ரொம்ப நேரம் ஆகும் அது டைட்டாக ஆகிறதுக்கு. இது ஒரு பக்கம் உரமா வச்சிருவோம். 1.5 டம்ளர் பருப்புக்கு பாருங்க, ஒரு வெல்லம் பெருசா எடுத்துக்கிட்டோம். இது 300 கிராம் இப்படி இருக்கும். இது நம்ம நல்லா இது இடிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு பேப்பர் போட்டுக்கோங்க. இதுக்கு மேல இந்த பாலித்தீன் போட்டுக்கலாம், பிளாஸ்டிக்ல. இப்படி போட்டு நம்ம இதை கொஞ்சம் கொஞ்சமா இப்படி இடிச்சுக்கலாம். பேப்பர்ல வச்சு இப்படி இடிச்சுக்கலாம். பாலித்தீன் போட்டு இந்த மாதிரி இடிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா இடிச்சு வச்சு இது கப்பில் அள்ளி வச்சிடலாம். ஏன்னா பெரிய டம்ளர்ல 1.5 டம்ளர் போட்டிருக்கிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி தான் வெல்லம் போடணும். நெக்ஸ்ட் கடலை மாவு எடுத்துக்கலாம். இது 1 கப் அளவுக்கு தான் நம்ம போடணும். இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். இந்த சுசியம் டிப் பண்ணணும். இதில் டிப் பண்ணுறதுக்காக இது பாருங்க, 1 கப்பு போட்டு கலக்கிக்கலாம். இதில் கொஞ்சமாக சோடாப்பு சேர்த்துருங்க. ஆனால் கொஞ்சம் குளிராக இருக்கிறதுனால, மழை வந்துகிட்டு இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் சோடாப்பு சேர்க்கணும். இதில் பாருங்க, பிஞ்சு அளவு சால்ட் சேர்த்துக்கணும், நிறைய போடக்கூடாது. இது நல்லா கலந்து விடலாம். சோடா போடணும். நல்லா கலந்து விட்டுருங்க. இப்படி இப்போ லைட்டாக தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க, நிறைய விட்டுற வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நம்ம இந்த மாதிரி கலந்து விட்டுக்கணும். இந்த மைதா மாவுல தான் நம்ம அந்த சுசியம் உருண்டை பிடிச்சி நம்ம இதுல டிப் பண்ணி போடுறதுக்காக நம்ம இதை இப்படி கலக்கி வச்சுக்கணும். நம்ம தண்ணியாட்டமும் இருக்கக்கூடாது, நம்ம கெட்டியாவும் இருக்கக்கூடாது. அது டிப்பல்ன்ற அளவுக்கு நம்ம இதை கலந்து வச்சுக்கணும். கட்டி இல்லாம நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. இப்படி நல்லா கலந்து விட்டுட்டோம். பாருங்க, இந்த பதத்துல இருக்கணும். நம்ம தண்ணியாட்ட விட்டுறாதீங்க.
டிப் பண்ணுற அளவுக்கு இருக்குது. இது ஒரு பக்கம் வச்சுருவோம். இப்போ வெல்லமும் ரெடி ஆயிடுச்சு, மாவும் கரைச்சி வச்சுட்டோம், மைதா மாவு. இந்த தேங்காய் வந்து உடைச்சிட்டு இது வந்து நம்ம பாதி துருவி எடுத்துகிட்டு வந்துடுவோம். 1 hour பருப்பு ஊற வரைக்கும் இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கலாம். தேங்காயும் பருப்பி துருவிட்டு வந்து வச்சுருக்குறோம் பாருங்க. இப்போ தேங்காய், மைதா, வெல்லம் இதெல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த பருப்பு மட்டும் 3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிக்கணும். நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. 3 வாட்டி நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம குக்கரில் சேர்த்துருவோம். 2 வாட்டி 3 வாட்டி நல்லா கழுவிக்காங்க. இந்த மாதிரி 3 வாட்டி கழுவிட்டோம். இதை குக்கரில் சேர்த்துடலாம். 1 hour ஆயிடுச்சு, நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம அந்த குக்கரில் போட்டு 2 விசிலுக்கு விட்டுடலாம். இன்னும் 1 hour ஊறிடுச்சு இல்லையா, அதனால 2 விசில் விட்டால் போதும். நீங்கள் உடனே பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா 3 விசில் 4 விசில் விட்டாகணும். தண்ணி குடிச்சிக்கலாம். 1.5 டம்ளர் பருப்புக்கு 3 டம்ளர் தண்ணி சேர்த்துடலாம். 2 டம்ளர் ஆயிடுச்சு. 3 டம்ளர் தண்ணி. இதுலேயும் பிஞ்சளவு சால்ட்டு சேர்த்துடலாம். நம்ம இனிப்பு போட்ட மாதிரிலும் கொஞ்சமாக உப்பும் சேர்த்துடணும். இப்போ இதை நம்ம 2 விசில் விட்டுடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டோம். 2 விசில் வந்துட்டா போதும். ஃபர்ஸ்ட் விசில் வந்துருச்சு, இன்னொன்று வந்தால் போதும். 2 நிமிஷம் கழிச்சு நம்ம ஆஃப் பண்ணிடணும். 2 விசில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் உடனே வைக்கிற மாதிரி இருந்தால் 3-4 விசில் விட்டாகணும். நான் வந்து 1 hour ஊற வச்சுருந்தேன் இல்லையா, அதனால் 2 விசில் ஒரு 2-3 நிமிஷம் கழிச்சு நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். ஸ்டவ் கேஸ் பிடிக்கிற மாதிரி வருது பார்த்தீங்களா, அப்போ இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். கிரீன் இலாச்சி ஏலக்காய் நான் எடுத்து வச்சிருக்கிறேன். இது நாங்கள் பொடி பண்ணி வச்சிருக்கிறோம். உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் இதை எடுத்தேன். ஒரு 4-5 பீஸு இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கோங்க. தேங்காய், ஏலக்காய் பொடி, வெல்லம், மைதா கரைச்சல் எல்லாமே ரெடியாக இருக்குது. தண்ணி நம்ம பாகெல்லாம் காய்ச்சக்கூடாது. கம்பி பதத்துக்கெல்லாம் அதுக்கெல்லாம் தேவையில்லை. இந்த வெள்ளத்தில் இருக்கிற மண் போகிற அளவுக்கு நம்ம கொஞ்சமாக கொதிக்க வச்சு மண் இல்லாமல் நம்ம வடிகட்டி எடுத்துக்குவோம். அதுக்காக தான் இந்த தண்ணி கொஞ்சம் வச்சுருக்கேன். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஆறட்டுங்க. அப்புறமே 10 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்த்துக்கலாம். கேஸ் எல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்குவோம். 10-15 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. கேஸ் எல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்க, நல்லா வெந்துருச்சு. இப்படி நல்லா வேகணும். நல்ல பதமாக வெந்து வந்துருச்சு. ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. இந்த பாத்திரத்தில் இந்த மாதிரி ஒரு ஜாலி தாம்பாளம் இருந்துச்சுன்னா இதில் ஊற்றிக்கோங்க. தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சிரும். தண்ணி நல்லா வடியணும். இந்த மாதிரி இந்த தண்ணியில் நம்ம ரசம் வச்சாலும் வச்சுக்கிடலாம், இல்லை நம்ம இஷ்டம். நம்ம இதை செடிங்களுக்கும் கலக்கி ஊற்றலாம். ரசமும் வச்சு சாதத்தோடு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். தண்ணி நல்லா இப்படி வடிஞ்சிடணும். கொஞ்சம் ஆறட்டும். ஒரு 5 நிமிஷம் ஆறுனா போதும். தண்ணி நல்லா வடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம பிளேட்டில் மாற்றிக்குவோம். இது நல்லா மசிக்கணும். கையிலேயே நம்ம இந்த மாதிரி பண்ணாவே உருண்டை பிடிச்சிடலாம். கொஞ்சம் பருப்பாக இருக்கணும். பூரா நைஸாக உருண்டை பிடிக்க வேண்டாம். இதில் வேகலினா தான் நீங்கள் மத்து போட்டு பண்ணுறதா இருக்கும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. அதனால் நம்ம கையிலேயே இது பண்ணிடலாம். உங்களுக்கு அப்படி சூடாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கரண்டி வச்சு இப்படி மசிச்சிடலாம். பாருங்கள், கரண்டிலேயே நல்லா மசிக்குது. இது உருண்டை பிடிக்கிற அளவுக்கு இருக்குது. நைஸாக பிடிக்க வேண்டாம், நைஸாக பிசைஞ்சிட வேண்டாம்.
கொஞ்சம் பருப்பாக இருந்துச்சுன்னா தான் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். மசிச்சு வச்சு பாருங்கள், 2 ஒன்றும் இப்படி வந்து பருப்பு இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் சுசியம் சாப்பிட்றதுக்கு. போதும். இப்போ நம்ம கடாய் வச்சு தேங்காயை நெய்யில் வறுத்துக்குவோம். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. வந்து நெய் 1 ஸ்பூன் அளவு போட்டுக்கிடலாம். குளிருக்கு அதுக்கும் எல்லாம் உறைஞ்சி போச்சுங்க நெய்யெல்லாம். குளிரில் நல்லா ஜம ஆயிடுச்சு நெய். அதிகமாக பண்ணிங்கன்னா இன்னும் 2 ஸ்பூனு 3 ஸ்பூனு நெய் போடுங்க. கம்மியாக பண்ணிங்கன்னா இந்த மாதிரி 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் போடுங்க. தேங்காய் வறுத்து எடுத்துக்கணும். 1 கப்பு தேங்காய் இந்த மாதிரி துருவி போட்டுக்கோங்க. இப்படி இதனால நெய்யிலேயே வறுத்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் ஆனால் போதும். ஃப்ளேம் வந்து நல்லா கம்மி பண்ணிக்காங்க, கரைச்சிடாம, இல்லைன்னா கரிஞ்சிரும். ஃப்ளேம் கம்மியாக இருக்கணும், குறைச்சி வச்சுக்கோங்க. நல்லா நெய்யிலேயே இப்படி நல்லா வறுத்து எடுத்துக்கணும். ப்ரௌனிஷ் ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறலாம். நம்ம இந்த மசிச்சு வச்சுருக்கிறோம் இல்லையா, இந்த இதுலேயே நம்ம போட்டுக்கிறோம். தேங்காயை இதுலேயே சேர்த்திடலாம். கடாய் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. வெல்லத்தை சேர்த்துருங்க. 1 டம்ளர் தண்ணி, சின்ன கப்பில் பாருங்கள், 1 கப்பு தண்ணி. இது நல்லா மெல்ட் ஆகணும். கம்பி பதத்துக்கெல்லாம் தேவையில்லை, மண் போகணும், இதில் இருக்கிற மண். அதுக்காக தான் நம்ம இப்படி பண்ணுறோம். வெல்லம் நல்லா மெல்ட் ஆகிடுச்சிங்க. இது இன்னொரு தடவை சொல்கிறேன் நான், இது வந்து கம்பி பதமெல்லாம் தேவையில்லை, மண் எடுக்கிறதுக்காக நம்ம இதை ஒரு 3-4 நிமிஷம் இதை கொதிக்க வச்சோம். இப்போ கேஸ் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கிறோம். ஆறட்டும் ஒரு 10 நிமிஷம். இந்த வெல்லம் கரைச்சல் வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் இப்படி தண்ணி வச்சு இப்படி வடிச்சு விட்ருங்க, மண் இல்லாமல். ஆறுனதுக்கப்புறம் வடிகட்டுங்க. இது வந்து இந்த கடாயில் சேர்த்துக்கலாம். தேங்காய் இந்த பருப்பெல்லாம் கடாயில் சேர்த்துக்கலாம். நல்லா அகலமான பாத்திரத்தில் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் பொடி சேர்த்துடணும். ஏன்னா உப்பு வந்து நம்ம பருப்பு வேகும் போது போட்டிருக்கிறோம். இந்த வெல்லம் தண்ணி வெது வெதுப்பாக இருக்குது. இப்படி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இப்படி மசிச்சுக்கிடலாம். பார்க்கறதுக்கு டீலாவாக தெரியும், ஆறிச்சுனாக்கா நல்லா டைட்டாகிடும். நல்லா மசிச்சு வச்சுங்க. நல்லா ஆறிடுச்சு. ஆறி போனதுக்கப்புறம் இப்படி நல்லா டைட்டாக ஆயிரும். நம்ம இதே மாதிரியே உருண்டை பிடிச்சி வச்சுருவோம். பார்க்கறதுக்கு டீலாவாக இருக்கும். கொஞ்சம் நல்லா ஆறிடுச்சுனாக்கா நல்லா கல் மாதிரி ஆகிடும். ஒரே சைஸாக இப்படி உருண்டை பிடிச்சி இப்படி வச்சுருங்க. மீடியமான சைஸில் இப்படி உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. நல்லா ஆறிடுச்சு பாருங்கள். எல்லா உருண்டைகளும் பிடிச்சாச்சு. நம்ம இப்போ கடாய் வச்சு நம்ம எண்ணெய் சூடாக்கிக்கலாம். கேஸ் ஆன் பண்ணி எண்ணெய் ஊற்றி வச்சுங்க. எண்ணெய் உங்களுக்கு என்ன எண்ணெய் தேவைப்படுதோ அந்த எண்ணெயில் நீங்கள் பண்ணிக்கோங்க. சூடாகட்டும். எண்ணெய் வந்து ஒரு 3-4 நிமிஷம் நல்லா சூடு போது டீலாக தெரியும். போல்ஸ் பாருங்கள், நல்லா கணக்காக நல்லா வந்திருக்கு. கரெக்டான பதத்தில் இப்படி வந்திருக்கு. நல்லா ஆறிடுச்சுனாக்கா இப்படி நல்லா கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் உங்களுக்கு பார்க்கறதுக்கு டீலாவாக தெரியும். இந்த மாதிரி நல்லா சில்லுன்னு ஆறிடணும். 4-5 நிமிஷம் நல்லா எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சிங்க. இப்போ இந்த பவுல்ஸ் எடுத்து நம்ம இந்த மைதா மாவு கலக்கி வச்சுருக்குறோம் இல்லைங்களா, இதில் வந்து இது நல்லா டிப் பண்ணி இப்படி போட்டுருங்க. ஸ்பூனில் கூட எடுத்து போடலாம். நீங்கள் இந்த மாதிரி கையிலையும் எடுத்து போடலாம். இந்த மாதிரி பார்த்து போடணும். ஒன்றொன்னா இதே மாதிரியே இதெல்லாமே போட்டுருவோம். இது நல்லா இப்படி கலந்து விடுங்க. இது நல்லா இப்படி பிரித்து விடுங்க.
ஃப்ளேம் வந்து கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. இந்த மைதா வந்து பருப்பு வந்து ஆல்ரெடி நம்ம வந்து குக் பண்ணி தான் போட்டிருக்கிறோம். மேலே இருக்கிற லேயர் மட்டும்தான் குக் ஆகணும். நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். சுசியம் வந்து ரெடி ஆகிடுச்சு. எடுத்துக்கிறலாம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கிறலாம். தண்ணி நல்லா வடிச்சிருங்க. இதே மாதிரியே அந்த பிளேட்டில் இருக்கிறதும் போட்டுக்கிடலாம். பாருங்க நல்லா சூப்பராக வந்திருக்கு. செகண்ட் வாட்டி போட்டதும் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம எடுத்துக்கிடலாம். இது குக் ஆகும்போது ரொம்ப வாசனையாக இருக்குதுங்க. வீடே மணக்குது. அந்த அளவுக்கு வாசனையாக இருக்குது. இந்த ஏலக்காயெல்லாம் போட்டு பண்ணியிருக்கணும் இல்லைங்களா, நல்லா இருக்கு. இது பாருங்க, 3வது வாட்டி இது நம்ம போட்டுட்டோம். இதெல்லாம் வந்து ஒரு பூஜையில், ஒரு தீபாவளியில் இது எங்கள் மம்மியெல்லாம் ரொம்ப அடிக்கடி பண்ணியிருக்காங்க. இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சுசியம் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்க எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்கு. சுசியம் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம சாப்பிட்டே பார்த்துடலாம். சுசியம் எல்லாருக்குமே பிடிக்குங்க. சுசியம் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. நான் சாப்பிட்டே பார்த்துட்றேன். உங்களுக்கு சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் சொல்கிறேன். வா, நல்லா சூடாக இருக்குங்க. குளிருக்கு, மழை பெஞ்சிட்டு இருக்குது. நல்லா சூடாக இருக்குது. நல்லா இருக்குது. செம்ம டேஸ்டியாக இருக்குது. வா, வீடே மணக்குதுங்க. அப்புறம் என்னங்க, நீங்களும் ட்ரை பண்ணுங்க. எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த சுசியம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணுங்க. எல்லாருக்குமே பிடிக்குங்க. ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.